பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். அப்படியா? சரிங்க சரிங்க, நிச்சயமா. இத பாருங்க, அவர் வரட்டும், நீங்க சொன்ன எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம். நிச்சயமா. அப்படியே சித்தி. சரி, நீங்க பேசி வைங்க. கண்டிப்பா. ஓகே சித்தி, பாய். என்ன யார் போன்ல? பெங்களூர்ல இருந்து சித்தி பேசினாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இடமா, பெங்களூர்ல இந்திரா நகர்ல பெரிய ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்களாம். ரொம்ப நல்ல இடமா. பொண்ணு ஜாதகம் அனுப்புறேன், பாக்குறியான்னு கேட்டாங்க. நீங்க அனுப்பி வைங்க, நான் என் வீட்டுக்காரோட கலந்து பேசி நல்ல முடிவா சொல்றேன்னு சொல்லிருக்கேன். எதுக்கு ஜாதகம்? யாருக்கு ஜாதகம்? நம்ம பையனுக்கு தாங்க. எதுக்குடி? வந்தனாவ பார்த்தோம், பேசினோம். அவதான் இந்த வீட்டுக்கு மருமகன் டிசைட் பண்ணிட்டோம்ல. என்ன டிசைட் பண்ணிட்டோமா? பல பொண்ணுங்களை போய் பார்த்த மாதிரி போய் பார்த்தோம், அவ்வளவுதானே. பாக்குறதுலயே மாத்திக்கிட்டோம். அங்க திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்தான், ஏதேதோ பேசினா, கலாட்டா பண்ணா, உடனே கிளம்பி போயிட்டான். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த சம்பந்தம் நமக்கு எதுக்கு? அங்க சபையில நாகரிகமா இருக்கட்டும்னு பொய் சொல்றோன்னு ஒரு பொய் சொல்லிட்டு வந்தோம், அவ்வளவுதானே. இது பாருங்க, எனக்கு அந்த இடம் பிடிக்கல, சகுனமும் சரியில்லை. நம்ம பெங்களூர் சித்தி சொல்ற இடம் ரொம்ப நல்ல இடமாங்க. பொண்ணு கூட ரொம்ப அழகா இருப்பாளாம். நிறுத்து நிறுத்துறி. ஏதோ பண்டம் மாத்திரம் அடுக்கிற மாதிரில பேசிட்டே போற. அன்னைக்கு ஜேபி வந்திருந்தார்ல, அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்றேன்னு சொன்னார்ல. நமக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா இப்படி பேசுவிய? அப்படி ஒரு பொண்ணை பெற்றிருக்கவும் மாட்டேன். அப்படியே பெற்றிருந்தாலும் வெட்டி போட்டிருப்பேன். ஆமாமா, வாயினால தானே பேசுறேன். ஊருக்கு உபதேசம் பண்ணா வாய்க்கு என்ன வலிக்கவா போகுது? அந்த மனுஷன் 15 நாள் டைம் கேட்டாரு, சரின்னு சொன்னோம். அப்புறம் நம்ம சொன்ன வார்த்தைக்கு என்னதான் மரியாதை?
என்ன வார்த்தை? பெரிய பொல்லாத வார்த்தை. நம்ம பொண்ணுக்கு வாழ்க்கை போயிடுமே, அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணை எவனும் கட்ட மாட்டானேன்னு நம்ம கால்ல வந்து விழுறாங்க, கெஞ்சுறாங்க. இதுக்காக நாம கவலைப்பட்டு இருக்க முடியாது. எதுக்கு வளவளன்னு பேசுறது எனக்கு பிடிக்காது. இந்த இடம் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அம்மா, என் கல்யாணத்தை பத்தி தானே பேசுறீங்க? ஆமா. பொண்ணை காமிச்சிங்க, ஓகேன்னு சொல்லிட்டேன். அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. கம்ப்யூட்டர் இன்டர்நெட் காலத்துல போய் சகுனம் அபசகுனம்னு சொல்லிக்கிட்டு, ஏமா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இதே பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? நாம தானே உண்மையை கண்டுபிடிச்சிருப்போம். இப்ப அந்த வேலைய அவங்க செய்யறாங்க. இது கூட யாருக்காக? நம்மளுக்காக. எப்போ வக்கீல் ஜேபி கேசரை போட்டு காமிச்சாரோ அப்பவே என்னோட மனசுல வந்தனா மனைவி ஆயிட்டான். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம சொந்தக்காரங்க மத்தியில எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் பொண்ணு வீட்டுல ஒண்ணும் பேசல. அவங்க கேட்டிருக்கிற 15 நாள்ல என்ன பண்றாங்க, எப்படி நிரூபிக்கிறாங்கன்னு பாப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. இதோட இந்த பிரச்சனை விடுங்க. வெல் செட் மை சன், வெரி குட். என்னப்பா, எங்க கிளம்பிட்டீங்க? ஊர்வசி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். உன் தங்கச்சி ஒரு 4 நாள் இங்க வந்து தங்கலான்னு ஆசைப்படுறா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லான்னு. இது எதுக்காக எங்க கிட்ட சொல்றீங்க? சும்மாதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமேன்னு தான். ஓஹோ, ஏதாவது விசேஷமா? உண்டா இருக்காளா? 4 நாள் தங்க போறாளா இல்ல 40 நாள் தங்க போறாளா? இங்கே நிரந்தரமா தங்கிட போறாளா? இப்பெல்லாம் ஆம்பளை ஆணுங்க சரியில்லை. புள்ள இல்ல நான் துரத்திடுவானுங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இப்ப என்ன திடீர்னு சீராட்டல் வேண்டி கிடக்கு? அப்பா வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போகணும்னு ஆசைப்படுறா. அப்பாவெல்லாம் பாக்கணும்னு ஆசைப்படுதே பொண்ணு. அதனால ஏதாச்சும் விசேஷம் இருக்குமோன்னு கேட்டேன். தங்கட்டுமே, 4 நாள் என்ன 40 நாள் கூட தங்கட்டும். எனக்கு என்ன, இது வீடா இருந்தா தானே அதை பத்தி நாம கவலைப்படணும். இது சத்திரம் தானே, யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வந்து தங்கிட்டு போட்டோம். ஏங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். சும்மா வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. என் பொண்டாட்டுக்கு வாய்க்குள்ள நாக்க படைக்கிறதுக்கு பதிலா தீல் கொடுக்க படிச்சுட்டான் ஆண்டவன். என்ன பண்றது சொல்லுங்க? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அவ கிடைக்கிறாப்பா, விடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் சிரிச்சு சந்தோஷமா பேசிருப்பாளா? இல்ல 4 நல்ல வார்த்தை தான் சொல்லிருப்பாளா? அவளோட சுபம் பாது நம்ம யாரும் மாத்த முடியாது. போங்க, நீங்க போய் ஊர்வசியை கூட்டிட்டு வாங்க. சரிப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன, இன்னைக்கு அவளுக்கு கல்யாண நாள். அதான் சொன்னீங்களேப்பா. இல்லப்பா, கல்யாண நாளுங்கிறதுனால அதான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான் இருக்கேன். என்னப்பா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அது வந்துப்பா, இன்னைக்கு கல்யாண நாள் அதுமா எப்படி வெறுங்கையோட போய் பார்க்கறதுன்னு தான் யோசிக்கிறேன். அதுதான் சம்பதியா? என்ன வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? நீ சொல்லிட்ட. திலகா ஒரு வார்த்தை கேட்டுட்டா. வேணும்பா, ஒரு தடவை தேல் கொட்டிடுச்சு. இன்னைக்கு எவ்வளவு விஷம் போதும். ஒரு நாளைக்கு 4 தடவை தேல் கொட்டினா நம்மளால தாங்க முடியாதுப்பா. ஆமாப்பா, 4-5 தடவை கொட்டினா தாங்க முடியாதான். நான் எப்படி ஒன்று சமாளிச்சுக்கிறேன். அப்பா, பழம், பூ, ஸ்வீட்டு உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போங்க. சரிம்மா. அப்பா, நானும் உங்க கூட வரேன்ப்பா. எதுக்குமா? ஒரு விஷயக்கால் நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அக்கா தான் இங்க வந்து 4 நாள் தங்க போறாள். எதுக்கு வேணா உனக்கு சிரமம்? நான் போயிட்டு வந்துடுறேம்மா. பட்டுமா?
நல்லா இருங்க, எந்திரிங்க. ஏம்மா என்னம்மா நீங்க கல்யாண நாள்னு சொல்றோம், ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? 8 வருஷமா நானும் இதேதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நீங்க என் காலில் வந்து விழும்போது இந்த வருஷமாவது ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்க கூடாதான்னு கேக்குறேன். நடக்குதா? நான் என்ன கடவுளா? நான் சொன்னாதான் ஒண்ணும் பலிக்கிறது இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்? அதனாலதான் எந்திரிங்கன்னு சொன்னேன். ஏம்மா இப்படி கோவிக்கிற? இன்னைக்கு எங்க கல்யாண நாள், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்குறோம். இன்னைக்காவது அந்த பேச்சு எடுக்காம இருக்க கூடாதா? எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறத நாங்களே மறந்துட்டோம். நீ ஏமா இதை அடிக்கடி குத்தி காட்டுற? இத பாருப்பா, இனிமே இந்த பேச்சை பத்தி நான் எடுக்கவே மாட்டேன். நீ பேசுறனால்தான் நானும் சொன்னேன். நீயும் அவளும் வேணா இத பத்தி பேசாம இருக்கலாம். ஆனா நம்ம வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? நம்ம குடும்பத்தை அழைக்க வேண்டாமா? யார பார்த்தாலும் உனக்கு பேரை இல்லையா, பேத்தி இல்லையா, அவங்கள நீ அழைச்சிட்டு வரலையான்னு கேக்குறாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீ யோசிச்சு பாரு. இல்லம்மா, எனக்காகத்தான் நான் கேட்கிறேன்னு நீ நினைக்கிற. இல்லடா, உனக்காகத்தான். யாருக்காக இப்படி ஓடி ஆடி சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிற? வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வேண்டாமா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த அந்த வீட்டுல ஒரு குழந்தையோட சத்தம் தான் கேட்கணும்டா. ஏய், எல்லா வீட்லயும் சராசரி தாய்மார்கள் எதிர்பார்க்கறதாண்டா நானும் எதிர்பார்க்கிறேன். என்னமோ புதுசா ஒண்ணு இல்லாதது எதிர்பார்த்த மாதிரி வியாக்கியானம். இப்பதான் வரீங்களா? இப்பதான் வாங்க, உட்காருங்க. உருவசி, உருவசி, யார் வந்திருக்காங்க பாரு. வா வா, உங்க அப்பா வந்திருக்காருமா. அப்பா, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இன்னைக்கு உங்க கல்யாணம் நாள்ப்பா. தெரியுமா? அத்தை எங்களை முன்னாடி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்க. இந்த அம்மா, ஏமா உங்க அத்தை உங்களுக்கு பண்ண ஆசீர்வாதத்தோட நான் என்னமா பெருசா பண்ணிட்டு போறேன்? ஏமாமா, நீங்களும் நல்லதா ஒரு 4 வார்த்தை சொல்லக்கூடாதா? சரி, தீர்க்க சுமங்கலியா சந்தோஷமா நீங்க 2 பேரும் நீண்ட ஆயுளோட வாழணும். பாத்தியாப்பா, ஆயுளோடயும் இருக்கணுமா, சந்தோஷமாவும் இருக்கணுமா? சந்தோஷம் எப்படி வரும்? குழந்தை இருந்தா தானே வரும். அது இல்லை இல்ல. அதான் அப்படி ஒரு நல்ல வார்த்தை அவர் வாயில இருந்து வரல. அவர் சொன்ன ஆசீர்வாதம், நான் சொன்ன தப்பா? மாமியார் உடைச்சா மண்கோடம், மருமக உடைச்சா பொன்கோடம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்டுல எல்லாமே தலைகீழா இருக்குப்பா. அம்மா ஏதோ மனசுல வச்சு பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே அவங்க எப்போதுமே இப்படித்தானே. நீங்க ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க மாமா. வாங்க சாப்பிடலாம். இருந்து சாப்பிட்டே போறேன். சாயந்தரம் போகும்போது ஊர்வசி வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாப்பிள்ள. ஊர்வசி என்கிட்ட சொன்னா கூட்டிட்டு போங்க, 4 நாள் மட்டும் அங்க இருக்கட்டும், இல்லைன்னா எங்க அம்மாவுக்கு சிரமம் ஆயிடும். உள்ளூர் தானே, அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனா போச்சு. நீங்க எனக்கு ஆபீஸ் போன் பண்ணா போதும், நானே வந்து ஊர்வசியை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆபீஸ் டைம் ஆச்சு, கிளம்புறேன். ஊர்வசி, மாமா நல்லா கவனிச்சுக்கோ. வரேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள. உட்காருங்கப்பா. எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. பார்த்துட்டம்மா. ஏன்பா, எனக்கு என்ன, நான் நல்லதானே இருக்கேன். இதா பாருமா, இந்த வருஷத்தோட உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கமா. எங்க ஹவுஸோட நல்லா ஜாதகம் பாப்பாரு, அவர்கிட்ட உன் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தம்மா. இப்போ உனக்கு 7 நாட்டு சனி நடக்குதா? ஆனா இன்னும் 4 மாசம் தானா. சனி போகும்போது எப்போ நல்லதுதான் செஞ்சுட்டு போவானா. அதுக்கப்புறம் தான் உனக்கு புத்திர பாக்கியம் உண்டுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாரு, நீ ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து என் கையில கொடுக்க போற. அது என் மடியில் உட்கார்ந்து ஒண்ணுக்கு அடிக்கத்தான் போகுது, நீ இப்படி சிரிக்கத்தான் போற. கை ஒழுங்கா காட்டு.
எங்க கை காட்டு. ஐயோ, இதயம் திரைப்படத்தில் ஒலிக்கவிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருப்பவர் அக்கா சூளையை சேர்ந்த லலிதா ராஜா, சுகுமார். தினம் ஏங்க இங்க பாருங்க, இந்த டார்ச் லைட் எரிய மாட்டேங்குது. இந்த டார்ச் எரியல. குடு, நல்லா தானே இருந்துச்சு. அடச்சே, எப்படி எரியும் திலகா? பேட்டரி இருந்தா தானே. என்னது, பேட்டரி இல்லையா? நேத்தாருங்க போட்டேன், அதுக்குள்ள இங்க காணோம். பத்மினி வந்தா கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஏதோ அர்ஜென்ட்டா நேர் விருப்பம் கேட்கணும்னு சொல்லிட்டு இதுல இருந்து 2 பேட்டரிஸ் எடுத்துட்டு போனா. என்னது, நேர விருப்பம் கேக்குதா உங்களுக்கு? இதோ நீங்க ஆடி மாதிரி சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க சொந்த காசுல பேட்டரி வாங்கி போட்டு கும்மாள அடிங்க. ஏன் ரூமுக்கு வந்து பேட்டரியில எடுக்கிற வேலை வச்சுக்காதீங்க. நீதான் தினமும் வீடு வீடா தெருவா போய் நல்லா சம்பாதிக்கிறியே, ஏன் பேட்டரி வாங்க கூட உங்க காசு இல்லையா? பத்மினி, இந்தாம்மா நீ கேட்ட பேட்டரி செல்லு. தெருவா வீடு வீடியா அலைஞ்சு சம்பாதிக்கிறவனா நீ பேட்டரி வாங்க காசு இல்லாம இல்ல. இப்பதான் அப்பாவை பேட்டரி வாங்குறதுக்காக அனுப்பிச்சேன். இன்னைக்குன்னு பார்த்து அக்கா வேற நேர் விருப்பம் எழுதி போட்டிருக்காங்க. இந்தாக்கா, சீக்கிரம் பேட்டரி போடும். எங்க அப்பா வரத்துக்குள்ள பாட்டு முடிஞ்சிருமோன்னு அவசரமா டார்ச்ல இருந்து பேட்டரி எடுத்தேன். தப்புதான். இனிமே அங்க சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் நான் தொடவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பாசமலர் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கவிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருப்பவர் தண்டையார்பேட்டையை சேர்ந்த ஊர்வசி தனது தங்கைகளுக்காகவும் அப்பாவுக்காகவும் விரும்பி கேட்டிருக்கிறார். தினம் அண்ணி இப்படிதாங்க, எதுக்கு எடுத்தாலும் கத்துக்கிட்டே இருக்காங்க. தினம் சொல்றதே தப்பு. நிமிஷத்துக்கு நிமிஷம் இதே காட்டு கத்தல் தான். அக்கா, ஹிட்லரை நாமெல்லாம் பாட புஸ்தகத்துல படிச்சிருக்கோம். ஆனா நாங்க இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கோம். பாத்துட்டு இருக்கோம் நடி, வாழ்ந்துட்டு இருக்கோம். லேடி ஹிட்லர்னு தான் பட்ட பேரை வச்சிருக்கோம் தெரியுமா? கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. நாளைக்கே நமக்கு ஒரு கொடுமைக்கார மாமியார் அமைஞ்சா கூட டேக் இட் ஈஸியாவே எடுத்துக்குவோம். இங்க அனுபவிக்கிற கொடுமை விட அங்க பெருசாவா இருக்க போறது. இப்ப நாங்க ட்ரைனிங் பீரியட்ல இருக்கோம்க்கா. எப்படிப்பட்ட மாமியார் கிடைச்சாலும் நாத்தனார் வந்தாலும் நாங்க பேலன்ஸ் பண்ணிக்குவோம். ஆமாக்கா, உங்க வீட்லயும் ஒரு ஹிட்லர் சாம்ராஜ்யமே நடக்குதே, எப்படிக்கா சமாளிக்கிற? அதுக்கு நான் ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன். என்ன டெக்னிக்? எங்களுக்கும் சொல்ல, நாங்களும் ஃபாலோ பண்றோம். அது வேற ஒண்ணு இல்ல. என் மாமியார் என்ன திட்ட ஆரம்பிச்ச உடனே நான் என் கவனத்தை திசை திருப்பிடுவேன். அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச பாட்டை என் மனசுக்குள்ளேயே பாடிட்டு இருப்பேன். எதுக்கு பேசுனா ஏடாகுடமாயிடும், பதில் பேசுனா பிரச்சனை பெருசாயிடும். மௌனமா இருந்துட்டா அவங்களே பேசி பேசி அழுத்தி போயிடுவாங்க. எந்த பிரச்சனையும் வராது. அக்கா, இது நல்ல சக்சஸ்ஃபுல் ஐடியா போல இருக்கே.
இதையே நாமளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். என்னம்மா பசிக்குது. குளிச்சிட்டு இருக்கேன்டா, இத வந்துடுறேன். சீக்கிரம் டிபன் கொண்டு வா. ஆட்டோ வேற வந்துரும், லேட் ஆயிரும். இத வந்துடுறேம்மா. பிரியா குட்டி, என்னடா டிஃபன் தானே வேணும்? வா நான் தரேன். வேணாத்த. ஏம்மா, யார் கொடுத்தா என்ன? நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா? பிரியா குட்டிக்கு என்ன பிடிக்கும்? இட்லிக்கு சட்னி பிடிக்குமா, சக்கரை வேணுமா? சக்கரை வேணும். சரி, நான் எடுத்துட்டு வரேன். பிரியா குட்டி, இட்லி சாப்பிடலாமா? நீ கேட்ட மாதிரி சக்கரை எடுத்துட்டு வந்திருக்கேன். செல்லம், ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணியாடா? நல்லா படிக்கணும், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். பத்தாது, இந்தா. வேண்டாம். சரி, தண்ணி குடி. வேண்டாம். பத்தாதீங்க, வா. அப்புறம் ஸ்கூலுக்கு போனேன்னா உனக்கு பசிக்கும். அப்ப யாருக்கிட்ட டிஃபன் கேப்ப? வேணாத்த. இல்ல செல்லம், இங்க வாயே. இந்த குட்டி வயித்துக்கு ஒரே ஒரு இட்லி பத்தாது, இன்னும் ஒண்ணு. இல்லடா, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டா. குட் கேர்ள். ஒரு ஊர்ல பிரியா, அதுக்குள்ள என்னடி அவசரம்? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்களுக்கெல்லாம் ஏன் நீ வேலை வைக்கிற? அறிவில்ல உனக்கு? ஏன் நீ, நான் என்ன வேத்து மனுஷியா? இந்த வீட்டு பொண்ணு தானே. குழந்தை டிஃபன் கேட்டா அத கொடுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? நல்லா இருக்கு. நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல உனக்கு என்ன உரிமை இருக்கு? நல்ல வேளை இது வாடகை வீடா போச்சு, இல்லனா சொத்துல பங்கு கேட்ப போல இருக்கே. சரி சரி, குழந்தை எத்தனை இட்லி சாப்பிட்டா? ஒரு இட்லி தானே சாப்பிட்டா. இதுக்கு தான் நீ ஏன் டிஃபன் கொடுத்தேன்னு கேட்டேன். தினமும் 3 இட்லி சாப்பிடுவா. குழந்தை எப்படி பசி தாங்கும்? அது வேணாம் தான் சொல்லும். குழந்தைக்கு என்ன தெரியும்? நாம தான் அதை இதை காட்டி பக்குவமா ஊட்டி விடணும். நீ என்ன படுவ? காலகாலத்துல ஒரு குழந்தைய பெற்றிருந்தா தானே தெரியும். உனக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? இத பாரு, இனிமே இந்த குழந்தை விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, புரியுதா? ஏய் வாடி. உன்னோட மாமியார் திட்டும்போது ஏதோ ஒரு பாட்டை ஹம் பண்ணுவான்னு சொன்னேன். இப்போ வந்து பாட்டை ஹம் பண்ண போறேன். அழாதக்கா, அழாத அழாத அக்கா. எதுவுமே சொல்றது சுலபம், காது கேட்காத மாதிரி நடிக்க முடியாது. இப்ப உன் கண்ணு வழியுத கண்ணீர், அதான் உன் மனசு. அது நீ எப்பவுமே யார்கிட்டயுமே மறைக்க முடியாது.